செல்வி, நல்லா இருக்கியா? சாப்பாடு ஆயிடுச்சா? ஓஹோ, சமையலே இப்பதான் ஆகுதா? ஆமா, நீ ஏதோ வேலைக்கு போயிட்டு இருந்தியே, இன்னைக்கு போகல? ஓஹோ, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவா? செல்வி, நான் இன்னைக்கு தனியா வரல, ஒரு விருந்தாளிய கூட்டிட்டு வந்திருக்கேன். அதோ பார். செல்வி, நீ 5-6 மாசமா லெட்டர் போடலையா? ரொம்ப குழம்பு போயிட்டப்பா. உன்னை பார்க்கணும் லீவ் போட்டு நான் எங்க கேட்க தெரியுமா? செல்வி, ஏன் அழுற? என்னாச்சு உனக்கு? பேசுமா, என்னாச்சு? என்னாச்சு உனக்கு? என்கிட்ட சொல்லுமா. ஏன் பேச மாட்டேங்கிற? செல்வி, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ பேசாம அழுதுட்டே இருந்தா என்னமா நினைக்கிறது? உனக்கும் விஸ்வநாதனுக்கு ஏதாவது தகராறா? அவன் உனக்கு துரோகம் பண்ணானா? செல்வி, உன் கூட பிறந்த அண்ணன் கேட்க என்கிட்ட சொல்லாம யார்கிட்ட சொல்ல போறேன்? சொல்ல போறியா? விஜய், செல்வியால தன் புருஷன் அயோக்கியன்னு சொல்ல முடியல, அதுவும் தன் அண்ணன் கிட்ட. இல்ல சித்ரா, விஸ்வநாதன் எனக்கு நல்லா தெரியும். அவன் ரொம்ப நல்லவன். பள்ளிக்கூடத்துல படிக்கிறப்போ பெரிய வாயாடின்னு பேர் எடுத்த செல்வி இப்போ பேசவே இல்லைன்னா ஏதோ காரணம் இருக்கு. இந்த மௌனம் ஒரு நிர்பந்தமான மௌனம். இந்த நிர்பந்தத்தை என் தங்கச்சிக்கு யாரோ ஏற்படுத்திருக்காங்க. என்ன காரணம் கண்டுபிடிக்கிற. அது என்னது? கத்திரிக்காய் குழம்பா? கத்திரிக்காய் குழம்பு, வெண்டைக்காய் கூட்டு, கேரட், அப்பளம். இந்த புல்லு வைக்கல ஒண்ணும் செய்யலையா? கழிக்கிறதுக்கு ஏதாவது? உன்னை கேட்டா புரட்டாதி மாசம், கிருத்திகை, ஏகாதசி அப்படி இப்படியே இருந்த. இப்படி ஒரு மௌன கோட்டைக்குள்ள உன்னை நீயே சிறை வச்சுக்கிட்டு ஏமா நீயும் வேதனைப்படுற, என்னையும் துடிக்க வைக்கிற. விதி. உன் புருஷனை பத்தி ஊரே தப்பா பேசுது. ஆனா அவன் எவ்வளவு நல்லவன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அது தெரிஞ்சிருந்தும் நீ மௌனமா இருக்க. கொலையும் செய்வாள் பத்னிங்கிறது உண்மைதான். அப்படி புருஷனையே கொலை செய்யக்கூடியவ அண்ணனை மட்டும் விட்டுடுவாளா? இதுல ஒண்ணு விஷயம் கலக்கலையே. என்ன மன்னிச்சிருமா. இப்படி ஏதாவது பேசினாலாவது நீ பேசிட மாட்டியான்னு நினைச்சேன். என் தங்கச்சி பத்தி எனக்கு தெரியாதா? என் சோத்துல யாராவது விஷயம் வச்சா கூட முதல்ல நீதாமா சாப்பிடுவேன். எப்படி இருந்தேமா, எப்படி ஆயிட்டு? அசாமா, எனக்கு வேதனையா இருக்கு. சாப்பிடலாமா? முருகா, எல்லாமே உனக்கே சமர்ப்பணம். நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமே செய்வன் தான், கம்ப்ளீட்டா செய்வன் தான். வாரத்துல 7 நாள் மட்டும் மட்டன், சிக்கன், அதே எல்லாம். மீதி நாளெல்லாம் இதான். நடந்தது இதுதாங்க.
செல்விய உங்க உத்தரவுப்படி அவளுக்கு தெரியாம ராப்பகலா கண்காணிச்சிட்டு வந்தாங்க. புதுசா வந்தவங்க கிட்ட செல்வி ஒரு வார்த்தை கூட பேசல. ஆனா அவன் தான் அவளை பேச வைக்க எவ்வளவோ முயற்சி பண்ணிக்கிட்டு வர்றான். பாவம், இந்த பாறை மேல எத்தனையோ யானைகள் மோதி இருக்கு. அப்படி மோதின யானைகளுடைய எலும்புகளை பிளந்து நீக்கழுகு கூடுகட்ட பொறுக்கிட்டு போறத பார்த்தவனா இப்ப இந்த பூனை மோதுறத நினைச்சாத்தான் பரிதாபமா இருக்கு. உடனே வீரன் வந்து என்ன பார்க்க சொல்லு. வாமா செல்வி வா. ஓ, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையா? கொஞ்சம் இரு, இந்த அம்மாவை அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். ஐயோ, மேல ஒண்ணுக்கு போயிட்டானம்மா. வரேன் செல்வி. செல்வி இந்தம்மா. சலாம் அலைக்கும். அலைக்கும் சலாம். ஏன் பாய், அந்த பொண்ணு பணம் கொடுத்துச்சு, என்ன வேணும்னு கேட்கல. நீங்க ஏதோ கட்டி கொடுத்தீங்க, பேசாம வாங்கி போயிடுச்சு. நீங்க என்னங்க, அந்த பொண்ணு கல்ல கட்டி கொடுத்தாலும் பேசாம வாங்கிட்டு போகும், வாயை திறக்காது. ஏன் அந்த பொண்ணு ஊமையா? பேசிக்கிட்டு இருந்த பொண்ணு தான் சொல்றாங்க. புருஷங்கார சரியில்லை, விட்டுட்டு ஓடிட்டான். பாவங்க, அந்த பொண்ணு நம்ம ஊர்லதாங்க தங்கி இருக்குது. ஏன் சார், எதுக்கா இதெல்லாம் கேக்குறீங்க? முனியாண்டி ஊருகா ஓடி இருக்கிறா. ஆராயத்துக்கேத்த சரியான உரப்பு. அண்ணன் சுப்பண்ண, நம்ம வீட்டு ஊருகா அண்ணன் சுப்பண்ண குணாண்ண. இதை எடுத்தால போறோம், என் பொண்டாட்டி கண்ணா பேர பேசுவான். அப்ப தெரிஞ்சு போயிருமே சாராயம் சாப்பிட போறேன்னு. அண்ணே வணக்கம். வணக்கம். வா கண்ணா வா, இந்தா குடி. தம்பி வணக்கம் தம்பி. இங்க இருக்காரு. வணக்கம் தம்பி. அண்ணே, அங்க போதே அந்த பொண்ணு. பொண்ணை பத்தி ஏதாவது பேசுனா நான் உதப்பேன். ஆமா, இவரு தங்கச்சி மாதிரி. ஆமா. சரிப்பா அண்ணங்களா, அந்த பொண்ணோட புருஷன் அவளை விட்டுட்டு ஓடி போயிட்டானாமே, இப்ப எங்க இருக்காம? அது தெரிஞ்சா நாங்க சும்மா இருப்போமா? அதானே, அவனை செருப்போல அடிச்சு அந்த பொண்ணு கிட்ட கொண்டாந்து சேர்த்துற மாட்டோம். போய் தம்பி, நாங்க ரொம்ப நேரமா குடிச்சிட்டு, நீ கொஞ்சம் குடிப்பா. நீ குடிப்பா. அப்பா நீங்களே குடிங்க, கொஞ்சம் ஸ்டடியா போங்க. அதானே. ஐயா தெரியுமா உனக்கு? அவனுக்கு பெரியப்பா.